மறைமுகமாக தொழிலை தரக்கூடிய பனை. ஏன் இவ்வளவு பேசுறோம் பனையை பத்தி? பனையிலிருந்து கருப்பட்டி, பனையிலிருந்து பணம் கற்கண்டு, பனையிலிருந்து பணம் பாலு, பனையிலிருந்து பண ஓலை, பண ஓலையிலிருந்து பண ஓலை மட்டை, பண ஓலை மட்டையிலிருந்து கட்டிலு, பண ஓட்ட மட்டையிலிருந்து கூட, பண ஓலை நாரிலிருந்து பல்வேறு பொருட்கள், பணம் பழத்திலிருந்து பனம்பழக்கு, சாக்லேட்டு, நொங்கு, அது இல்லாம பனங்கிழங்கு, பனங்கிழங்குல மாவு, மாவுல இருந்து சப்பாத்தி மாவு, சத்து மாவு, இவ்வளவு பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட 180 பொருட்களை, உணவுப் பொருட்களை தரக்கூடிய ஒரு மரம், கற்பக விருட்சம் பனை மரம். நம்முடைய தலைவன் மேதகு பிரபாகரன் நார்வே தூதுக்குழு வருது. அப்ப கேக்குறாங்க, சீனா பகை நாடு, பாகிஸ்தான் பகை நாடு, இந்தியா பகை நாடு, அமெரிக்காவை பகைச்சிட்டீங்க, எப்படி பிரபாகரன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தீர்மானிப்பீங்கன்னு கேட்ட பொழுது தலைவர் பிரபாகரன் சிரித்து கொண்டே சொன்னார், சுத்தி கடல் இருக்கு, எனக்கு எண்ணெய் வளங்கள் கிடையாது, பெட்ரோல் டீசல் கிடையாது, என் நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி பனையை வச்சு உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் நாட்டை கட்டமைப்பேன். தலைவன் 1 கோடி பனை, அவர் தம்பி சீமான் 10 கோடி பனை திருவங்கிற கனவு இருக்கிறது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. திருநெல்வேலி மாவட்டம் போது வாழை, நம்மகிட்ட வாழை இல்லையா? கதலி வாழை, செவ்வாழை, ஏத்தங்காய், எவ்வளவு வாழை. அம்பை, இந்த கருங்குளம் செய்திகளோடு தொடங்கி சிறுவை கொண்ட வரைக்கும் அம்புட்டும் வாழை. இங்க சேர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சு அம்பாசம் முடிக்கும் அம்புட்டும் வாழை. வாழை எங்க போகுது? கேரளாவுக்கு போகுது. வாழை மரம் 1 லட்சம் வாழை மரம் விழுந்து போச்சு. பெரும் மதிப்பிற்குரிய சொந்தங்களே, கரூர்ல 41 பேர் ஒரு நடிகனை பார்க்க போய் செத்து போனா 10 லட்சம். 10 லட்சம். கள்ளக்குறிச்சியில தினவெடுத்து திமிரெடுத்து கள்ள சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம். ஆனால் என் அண்ணன் தம்பிகள் விவசாயிகள் கஷ்டப்பட்டு 1 வருஷமா கட்டிய வாழை சேரமாதேவியில அம்பையில விழுந்து போச்சு. ஒரு வாழைக்கு 10 ரூபாய் கொடுக்கிறது. இந்த நாடு நாசமாய் போவதை எவனாலும் தடுக்க முடியுமா? அதுவும் இப்ப தர மாட்டாங்களாம், தேர்தல் முடிஞ்சுதான் தருவாங்களாம். ஒரு வாழையை உருவாக்கியவருக்கு குறைந்தபட்சம் 80 ரூபாய் தேவைப்படுது. அவன் 80 ரூபாய் கேட்கல, எவ்வளவு 50 தானே, 50 ரூபாய் கேட்கிறான். அதுக்கும் போராடியது யாரு? இதே அம்பையினுடைய பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் தான், எங்களுடைய அக்கா சத்யா அவர்கள் தான். வேற யாரு போராடுவா? வேற யாரு களத்தில் நிற்பா? நாங்கள் வைக்கிற பொருளாதாரம் என்பது மண்ணினுடைய வளம், வளம் சார்ந்த பொருளாதாரம். நாங்க வந்தா கெங்கே கொண்டாம் பெப்சி கோக் இருக்கும் நினைக்கிறீங்க? இருக்கும் நினைக்கிறீங்க? கெங்கே கொண்டான் பெப்சி கோக் இருக்கு. யார் வேலை பார்க்கற? செக்யூரிட்டி வேலை தமிழன். அங்க போய் வண்டி தள்ளுற வேலை தமிழன், புளிச்சட்டையை போட்டுக்கிட்டு, புளிச்சட்டை மாற மாதிரி வேலை பார்க்கறதுல 80 விழுக்காடு வட இந்திய இல்லையா? டயர் கம்பெனி வேலை பார்க்கறது யாரு? டயரை புரட்டி போடுற வேலை, தூக்குற வேலை நம்ம ஆளு. உள்ளுக்குள்ள மேனேஜர் இருந்து 50 பேரும் வட இந்தியா. டேய், ஏன் ஊர்ல, ஏன் இடத்துல, ஏன் தண்ணியில நீ ஃபேக்டரி வச்சுக்கிட்டு வட இந்தியனுக்கு வேலை கொடுக்க என்று கேட்கிற ஒரு தலைவன் இல்ல. மண்ணின் வேலை அந்த மண்ணின் மக்களுக்கு சொந்தம். நீ அங்க வேலை கிடைச்சிருந்தா மறவரும் நாடாரும் தேவேந்தரும் கோணாரும் செட்டியாரும் பிள்ளைமாருக்கும் அங்க வேலை கிடைச்சிருந்தா சாதி சண்டை போடுவானா? 10 மணிக்கு வேலைக்கு போவான், 6 மணிக்கு வெளியே வருவான், சசதியில படுப்பான், சனிக்கிழமை ஆனா லீவ் எடுப்பான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கறிமீன் எடுத்து சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளோட சந்தோஷமா பேரிம்புலாஸ்ல போய் படத்தை பார்த்துட்டு வந்து ஜாலியா ஒரு தலை படத்தை பார்த்துட்டு வந்து ஜாலியா படுத்து கிடப்பான். தொழில் இல்லை அவனுக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அவனை படிச்சவன் எல்லாரும் டிகிரி, குறைந்தபட்சம் +2. நான் சொல்றேங்க, தமிழ்நாட்டில் அறிவிச்சிறந்த ஆகச்சிறந்த உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்ட இளைஞர்கள் தென் மாவட்ட இளைஞர்கள், குறிப்பா திருநெல்வேலி இளைஞர்கள், மாற்றுக்கிறது கிடையாது. தமிழ் இளைஞர்களே அறிவாளிகள் தான். அதிலும் கூடுதலாக ஒரு அட்வான்டேஜாக சிறப்பாக நம்மாளு. ஆனா என்ன ஆயிட்டான்? வழிகாட்ட தலைமை இல்ல, வழி நடத்த தலைமை இல்ல அப்படின்னு சாதி சாதியா பேட்ச் பேட்சா பிரிச்சு அண்ணன் ஹிமாயின் அழகா சொன்னாங்க. 1 கோடி தேவரே வா, 1 கோடி கோணாரே வா, 1 கோடி தேவேந்திரே வா, 1 கோடி செட்டியாரே வா, 1 கோடி ஆசாரே வா, 1 கோடி பண்டாரமே வா, 1 கோடி நாடாரே வா. வந்து கருணாநிதி காலின் ஜெயலலிதா காலி விழுந்து ஒத்த சீட்டு வாங்கவும் வா. சோழி முடிச்சிட்டான். தொகுதியா? இது தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோணார் தொகுதி, இது பிள்ளமார் தொகுதி, இது செட்டியார் தொகுதி. இந்த தொகுதியில போய் திருநெல்வேலி தொகுதியில போய் சத்யாவை போய் நிப்பாட்டணும். ஏன் உங்க கட்சியில அந்த தொகுதியில நிப்பாட்ட ஒரு மரவர் இல்லையா? கேள்வி. வேலுநாச்சியாருடைய பேத்தி சத்யாவை விட வேற யாரா இருக்கா இந்த நிலத்துல? யார் இருக்கா கேக்குறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எது நாம் தமிழ் கட்சி சமூக நீதி அடிப்படையில் சீட்டு கொடுத்ததான் தெரியாது அவனுக்கு. நேரடியா வந்து இந்த தொகுதியில நிப்பாட்டல, அந்த தொகுதியில நிப்பாட்டலன்னு கேட்பாங்க. இதே நாம் தமிழ் கட்சி தான். அன்பிற்குரிய மக்களே,
சமூக நீதி, சாதி ஒழிப்பு பேசக்கூடிய கட்சிகள் கூட புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சீட்டு கொடுக்கல. தமிழ்நாட்டிலேயே ஆசாரிக்கும், பண்டாரத்திற்கும், குயவருக்கும், நாவிதருக்கும், வண்ணாருக்கும், குறவருக்கும் சீட்டு கொடுத்த கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? அவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கான். எம்எல்ஏ இல்ல, கவுன்சில் கூட ஆக முடியாது. பண்டாரம்லாம் 20 லட்சம் பேர் இருக்காங்க. பண்டாரம் நம்ம ஊர்ல முத்தாரம்மன் கோயில, நம்முடைய தாந்தோண்டியம்மன் கோயில, நம்ம ஊர் கருப்புசாமி கோயில, சுரமாடன் கோயில்ல நமக்கு பூசை போட்டு நம்முடைய குலதெய்வங்களை வழிபாடு நடத்தி 3 வேளையும் பூஜை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய உறவினர்கள், நம் சொந்தங்கள், நம் இரத்த உறவினர்கள் பண்டாரம் சமூகம். அவன் புறக்கணிக்கப்பட்டான். அந்த பண்டாரம் சமூகத்தை வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம். மேல வா, எந்திரிச்சு வா வா. ஆசாரி ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியில இல்ல, நாம கொடுத்திருக்கிறோம். பழனி சட்டமன்ற தொகுதியில ஒரு பழங்குடி பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். பழனியில போய் பழங்குடியா, ஷெட்யூல் ட்ரைப்ஸா, ஒரு பழங்குடி சமூகத்துக்கு எப்படி கொடுக்கலாம்? கேள்வி. ஏண்டா, பழனி மலையை ஆள்றது யாரு? முருகன். முருகன் யாரு? குறிஞ்சி நிலத்தின் தலைவன். பழங்குடி தலைவன் முருகன் பழனியில் நிற்கும் போது பழங்குடி பெண் பழனியில வேட்பாளர் நிக்க கூடாதா என்ற கேள்வியில நிப்பாட்டணும். திருநெல்வேலியில மரவர் கொடுக்கலண்டா. தமிழ் அன்பிற்குரிய மக்களே, திருநெல்வேலியில மட்டும் இல்ல, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, தென்காசி, கோவில்பட்டி, சிறுவைகுண்டம், முதுகுளத்தூர், விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், வேளச்சேரி என்று 10 இடங்களில் தமிழ்நாட்டிலேயே மரவர் சமூகத்திற்கு நாம் தமிழர் சீட்டு வழங்கியிருக்கிறது. மரவருக்கு மட்டுமில்ல. ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, பல பேர் கேள்வியை கேட்டான். அகமுடையார் சமூகத்திற்கு 9 இடங்கள், அருந்ததிற்கு 3 இடங்கள், ஆசாரிக்கு 1 இடம், ஆதி தமிழர் தொல்குடி சமூகமாக பறைய சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 27 இடங்கள், ஆதி தமிழர் குறவருக்கு 1 இடம், ஆதி தமிழரை பொது தொகுதியில கிட்டத்தட்ட பறையரை 4 இடம், இஸ்லாமியருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி 10 இடங்களிலே சீட்டு கொடுத்திருக்கிறது. உடையாருக்கு கிட்டத்தட்ட 7 இடங்கள், ஊராளி கவுண்டருக்கு 1 இடம், ஐயருக்கு தமிழ் பிராமணருக்கு 6 இடங்கள், ஒக்கலிக்க கவுடாவுக்கு 1 இடம், கவுண்டருக்கு 24 இடம், கல்லருக்கு 11 இடம், குயவருக்கு 1 இடம், குறும்ப கவுண்டருக்கு 1 இடம், கோனார் சமூகத்திற்கு 8 இடங்கள், சாலியருக்கு 1 இடம், செட்டியாருக்கு 1 இடம், சௌராசாவுக்கு 2 இடம், இந்தியாவிலே திருநங்கைக்கு 1 இடம். அதே போல இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக, உழைக்கும் மக்களாக, மருது நிலத்தினுடைய மக்களாக கூடிய எங்களுடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 13 இடங்கள், பொது தொகுதியோடு சேர்த்து 15 இடங்கள், நாடார் சமூகத்திற்கு, உழைக்கும் மக்களாக நாடார் சமூகத்திற்கு 11 இடங்கள், நாயக்கருக்கு 3 இடங்கள், நாயுடுக்கு 2 இடங்கள், படுகருக்கு 1 இடம், பண்டாரத்திற்கு 1 இடம், பழங்குடிக்கு 2 இடம், பழங்குடி பொது தொகுதியில 1 இடம், பிள்ளைமார் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 8 இடங்கள், மருத்துவ சமூகத்திற்கு 1 இடம், மறவர் சமூகத்திற்கு 10 இடம், மீனவருக்கு 5 இடம், முதலியாருக்கு 8 இடம், முத்திரையர் சமூகத்திற்கு 8 இடம், மூப்பனாருக்கு 1 இடம், ரெட்டியாருக்கு 2 இடம், வண்ணாருக்கு 1 இடம், வன்னியருக்கு 34 இடம் என்று தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா சாதிகளுக்கும், எல்லா தமிழ் சாதிக்கும் வேட்பாளராக பார்த்து அளவு பார்க்கிற கட்சி அது நாம் தமிழர் கட்சி. நீ சொல்ல திமுகவை ஏன் இதை மென்ஷன் பண்றேன்னு நம்மால அப்படிதான் இருக்கிறான். எங்க ஆளுக்கு கொடுத்துருக்காங்களா, உங்களுக்கு மட்டும் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுவாங்க. இவ்வளவு கொடுத்துமே தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு பெரியார்னு பேசுற கட்சி கூட பொது தொகுதியில தேவேந்திரருக்கும் பறையருக்கும் கொடுக்கல. சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு. இவர் தேவர் என்றால் ஓட்டு போடாத, தேவேந்திரன் ஓட்டு போடாத, இவன் தமிழ, இவன் பிரபாகரன் பிள்ளை என்றால் ஓட்டு போடு என்று பொது தொகுதியில் ஆதி தமிழ் கொடிகளை நிப்பாட்டுகிறோம். செய்வாங்களா உங்க திமுக? ப்ரோ டிராவிடியன் ஷாக் ப்ரோ செய்வாங்களா? இல்ல விஜய் செய்வாரா? எப்படி செய்வாரு? என்ன செய்வாரு? ஏதாவது தெரியுமா? நம்ம பேசுற இந்த அரசியல் தெரியுமா? தண்ணி பிரச்சனை, மண்ணு பிரச்சனை, கல்லு பிரச்சனை, எதுவும் தெரியாது. என்ன தெரியும்? என்ன தெரியும்? இவங்க வேற, நான் சும்மா இருந்தா இவங்க சும்மா, அது தெரியாது. ஊழல சார் இருக்கல, சாரு நம்ம பக்கா மாசு ஊழலை ஒழிக்க போறாராம். ஊழல் சக்தி அதிமுகவா, தீய சக்தி திமுகவா. என்னங்க பணம்? நான் பார்க்காத பணமா? என் கேரியரோட உச்சத்தையே நான் உதறிட்டு வந்துட்டேன் அப்படின்றாப்ல. ஊழலை ஒழிக்க போன நம்ம பக்கா மாசு, பக்கா மாசு, ஊழலை ஒழிக்க போன பக்கா மாசு திருநெல்வேலியில
நம்ம ராம் முத்துராம் தியேட்டர்ல ஜனநாயகனுடைய டிக்கெட் 2000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டேய் 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 2000 ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிற 180 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விக்கிற நீதான் ஊழலை ஒழிக்க போறியா? ஊழலை ஒழிக்க போறியா? நீதிமன்றத்தால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நீங்க தான் ஊழலை ஒழிக்க போறீங்களா ப்ரோ? விஜய் ப்ரோ, வாட் ப்ரோ? திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. நீங்க ஒழிக்க போறீங்க. முதல்ல மண்ணினுடைய பிரச்சனை, மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து பேசணுங்க. மனசுல இருந்து பேச முடியாத துண்டுச்சீட்டு எழுதி வச்சு அந்த எஸ்பிபி வந்து பாரு பழைய பாட்டு பாடுவாரு, அது மாதிரி வெளிச்சிருது. வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் எண்ணிலவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்திப்பு வரும் முதல் சந்திப்பு, அந்த பாலாற்றில் நீராட வா வா, இப்படி எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்காப்ல. அங்க ஏற்கனவே ஒரு A4 சீட்டு கிட்ட தமிழ்நாடு 30 வருஷம் மாட்டிக்கிச்சு. இப்போ ஒரு துண்டு சீட்டு. மக்களின் பிரச்சனையை துண்டு சீட்டுல எழுதி வச்சு தான் நீங்க பேசணும். நான் 1 மணி நேரம் பேசினேன். எங்க அக்கா சத்யா பேசினாங்க, அண்ணன் ஹிமாயின் பேசினாங்க. எங்கள் கட்சியில யாரு பேசினாலும், ஏன் எங்க கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் 3 மணி நேரம் பேசுவாரு. உலக அரசியல், ஈரான் அரசியல், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் சண்டை, அமெரிக்கா ஏன் ஈரான்ல போர் தொடுக்கிறான், ஈரான் ஏன் அரபு நாட்டை அடிக்கிறான், என்ன பிரச்சனை, ஏன் நமக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு, ஈரான் சண்டையினால நமக்கு இதுக்கு கேஸ் வரல, எவன் 2 பேரும் அடிச்சுட்டு இருக்கு, ஏன் வீட்டுல இருக்கா தண்ணி இல்லாம போகுது, அப்படி எல்லா பிரச்சனையும் பேக்குற ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணன் செந்தவரன் சீமான். ஏன்னா இருக்கலாம்ல, இங்கிருந்து வந்தவர், இங்கிருந்து வந்தவர் அவரு. சீமான் திரையிலிருந்து வரல, சிறையிலிருந்து வந்தார். என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக 6 மாதம் சிறை. பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக தொடர்ச்சியா சிறை. 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம், 1 வருஷம் ஜெயிலு. ஜெயில இருந்தாரு. 234 வழக்கடா எங்க அண்ணன் மேல. 234 வழக்கு போட்டு இதுவரைக்கும் வழக்குக்கு பயப்படாத ஒரு தலைவன் அண்ணன் செந்தவரன் சீமான். என் மீது சின்ன பையன். நான் இந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு. இந்த மேடையில சொல்வது சரியா இருக்கும் நினைக்கிறேன். பெரிய இனப்பட்டு, எனக்கு மொழிப்பட்டு ஒன்று, ஆனா பெரிய ஈனம் தலைவர் பிரபாகரன் தெரியாது. 2009 மே 18 திருச்சியில மருத்துவ பிரதியா இருக்கிறேன். அப்போ என் கூட இருந்த ஒருத்தர் சொன்னாரு, இந்த இனத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் இருந்தான், அவரும் போயிட்டாரு. சொன்னவர் யார் தெரியுமா? இந்த மேடையில கீழே உட்கார்ந்துருக்க எங்க அத்தா மகாலிங்கம். அவருடைய மனைவி தான் தென்காசியில வேட்பாளராக இன்னைக்கு களம் இருக்கிறோம். அவர் தான் என்னை மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்கி எனக்கு உண்மையிலே தலைவர் பிரபாகரன் யார் என்று சொன்னவர். மாப்பிள்ளை இன்னைக்கு வேலைக்கே போகணும், அவர் மேனேஜர், நான் ரெப்பு. எப்படி இருக்கும் அத்தானு மாப்பிளையும்? அதை கம்பெனிக்கே தெரியாம இருந்தோம். அத்தானு மாப்பிள்ளைங்கிறது கடைசி வரைக்கும் கம்பெனிக்கே தெரியாது. நாங்க ஒரு செட்டப் செல்லப்ப வேலை பார்த்துட்டு இருந்தோம். இந்தியாவிலே பெரிய கம்பெனி லூப்பின் வேலை பார்த்தோம். அப்படி ஒரு சாதாரண காட்டு மிராண்டி மாதிரி கிடந்த பயலை கொண்டு போய் ஸ்டை கட்டி ஷூ போட்டு இன் பண்ண சொல்லி, இன் பண்ணதுக்கு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணது எங்க அத்தான் தான். இப்படி ஒரு அத்தா இருந்தா. அதனாலதான் மெய்யழகன் படத்தை பார்த்தோன்னே எங்க அத்தானு கிடைச்சேன். 10 வருஷமா பேசவே இல்லை அத்தான்ட்ட. மெய்யழகன் படம் பார்த்தோன்னே மெசேஜ் பண்ண, மாப்பிள்ளை மெய்யழகன் படம் பார்த்தீங்களான்றாப்ல. நாங்களும் 2 பேரும் மெய்யழகன் தான். அப்படி தலைவர் பிரபாகரன் பற்றி பேசி வழக்கு வாங்கணும். நான் வழக்கு வாங்கினேன். இதே தக்கலையில கேரளாவுக்கு கடத்தப்படுகிற கனிம வள கொள்ளையை கண்டிச்சு, கேரளாவில் மலை இருக்கு, தமிழ்நாட்டில் மலை இருக்கு, கேரளாவில் வெட்டப்படாத மலை எப்படி தமிழ்நாட்டில் வெட்டப்படுது கேட்டதுக்காக குண்டர் சட்டத்தில் 213 நாட்கள் புனல் சிறையில இருந்த, வெளியே வந்த. சிறைக்கு போயிட்டா சதைச்சிருவாங்க, திமுக சாட்டையை முடக்கிருச்சு. சிறைக்கு போன உயிர் மயிலா வந்து நின்ன, வெளியே 10 மடங்கு வெறி கொண்டு வந்த. என்ஐஏ ரெய்டு, இந்தியாவின் உச்சபட்ச அமைப்பு என்ஐஏ. என்ஐஏ யார வேணாலும் தூக்குவான், யார வேணாலும் கைது பண்ணுவான், யார வேணாலும் ஜெயில போடுவான். இந்தியாவிலே என்ஐஏ ரெய்டுக்கு வந்து வெளியே இருக்கிற கட்சி பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் மட்டும்தான். ஏன்? நேர்மையா இருந்தோம். சாட்டுக்கு கட்டுக்கட்டா பணம் வருது, வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா கொட்டுது. ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம், ஒரு வீடியோக்கு அள்ளி விட்டானுங்க. என்னைய வந்தாங்க, எங்க வீட்டையே புரட்டி போட்டாங்க. எங்க வீட்டிலிருந்து கட்டுக்கட்டா பணம் எடுக்கல, எங்க வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது தலைவர் பிரபாகரன் எழுச்சியின் வடிவம் என்கிற புத்தகமும், அண்ணன் சீமானுடைய திருப்பி அடிப்பேன் என்கிற புத்தகம் மட்டும் தான், வேற எதையும் எடுக்கல. அப்படி எல்லா வழக்கையும் பார்த்து நாங்க நிக்கிறோம். ஆனா ஒரே ஒரு வழக்கு எடுத்தேன் பாரு, ஒரு ஓட்டம். போலீஸ் ட்ரெயினிங்ல கூட யாரும் ஓடலையே. ஓடினான், கரூர்ல இருந்து ஓடினேன், பனையூருடைய பங்களாவுக்கே ஓடினான். அந்த ஆதவர்ஜனா, அந்த புஷி ஆனந்த், நிர்மல் குமார், ராஜ்மோகன் ஒரு பையன், அவன் மேல வழக்கே இல்ல, அப்ஸ்காண்டு.
டேய் நீ என்ன பூடம் தெரியாம சாமி ஆடிக்கிட்டு இருக்க? வழக்கே இல்ல, செல்போன் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது இந்த காரைக்குடி ஒரு தம்பி டாக்டர் எம்எல்ஏவே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன், காரைக்குடி பிரபு. அவன்லாம் கோவால போயிருந்திருக்கான். உன்னை தேடவே இல்லப்பா, எஃப்ஐஆர் உன் பேர் இல்லப்பா. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று நிக்கிற கட்சிகள் நாம் தமிழ் கட்சி. அவன் வழக்க பார்த்து ஓடுறவன். திருநெல்வேலியில யாராவது என் தம்பிமார்கள் அஜித் ரசிகர்கள், சரி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் தான் திருநெல்வேலி அதிகமா இருப்பாங்க. திருநெல்வேலி அஜித் ரசிகருடைய கோட்டை. அவங்களுக்கு தெரியாது நான் ஏன் விஜய திட்டேன், நான் ஏன் விஜய திட்டேன். டேய் எனக்கு விஜயை எப்பவுமே பிடிக்காதுடா. நான் ஜனா படத்துக்கு போய் கில்லி படத்துக்கு வந்தவன வம்பெடுத்த வேணாம், சுறா படத்துக்கு போய் அவனை கூட்டு அடிச்சு வரட்டவனால எனக்கு இயல்புலே பிடிக்காது அவங்கள. சும்மா சொல்றாரு விஜய சீன்ருக்கு அவர் அஜித் ரசிகர். டேய் ராமுத்துராம் தியேட்டர்ல நாங்கெல்லாம் சொன்னா நல்லா இருக்காது, பொலிட்டிக்கலா இருக்காது. என்னைய பார்த்து என் தம்பி அஜித் ரசிகன் கிளம்பிட்டான். அவன் இயல்புல ஏன் அஜித்தை பிடிக்கும்னா இயல்புல நல்ல மனுஷன், இயல்புல நல்ல மனுஷன். இவன் இயல்புல தப்பான பையன், ரொம்ப தப்பான பையன். ஏன் தப்பான பையனா இல்லாம இருந்தா கட்டிய மனைவி நீதிமன்றத்தில் நிற்கும் போது நடிகையோட கல்யாணத்துக்கு போமானா? தப்பான பையனா இல்லாம இருந்தா அது அவர் பிரச்சனைங்க. ஏய் துள்ள துடிக்க உன் மனைவி நீதிமன்றத்தில் நிற்கும் போது கப்புள் கோல்ஸ் பண்றாப்ல, ஒரே கப்புள் கோல்ஸ், ஒரே சேரி கட்டிக்கிட்டு அது முன்னாடி அந்த அம்மா போய் திரும்பி பாக்குது, மாலா மாலா மாலா. வடிவேல் போவார்ல, மாலா மாலா. பூங்கத்தை தூக்கிக்கிட்டு இவன் ஒரு தலைமையும் பின்னாடி 4 பேர் திருறான். இவர் தமிழ்நாட்டை புரட்டி போட போறாரு. தாய் மாமன் சீர் கொடுக்க போறாரா? முதல்ல உன் பித்த பிள்ளைக்கு சோறு போடு, அப்புறம் தாய் மாமன் சீர் கொடுக்கலாம். முதல்ல சோறு கூட அப்புறம் சீர் கொடுக்கலாம். அண்ணன் சீர் தேவையில்லை, அப்பா சீர் கூட உங்க பிள்ளைக்கு. ஜேசன் ஜஞ்சையும் உங்க மனைவியும் நல்லவர்கள், வாய் துறக்காம இருக்காங்க. அவங்க வாய் திறந்தாங்கன்னா இவன் நடமாட முடியாது. என்னைய சொன்னா திமுக பணம் வருதுன்னு, இப்ப என்ன சொல்லிட்டான்னா சீமான சொன்னா திமுக பணம் வருது, நாம் தமிழ் வேட்பாளருக்கு திமுக பணம் வருது. இப்ப என்ன பண்ணிட்டான்னா சங்கீதாவுக்கு திமுக பணம் வருதுன்ட்டான். உங்க மனைவியவே திமுக இயக்குதுன்னா சார் ஃபேமிலி நீங்க நல்லா மெயின்டைன் பண்றீங்க சார். ஒரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ண முடியாத நீ நாட்டை எப்படா மெயின்டைன் பண்ணுவ? நாட்டை எப்படா பாதுகாப்ப? கட்சிக்காரன் சாக கொடுத்துட்டு களத்திலிருந்து ஓடி போன கோலை, பச்சை கோலை படத்துல நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் படத்துல. இங்க என்ன விட்டு பாரு நான் பனையூருக்கு ஓடி போவேன், அங்க போய் படுத்துக்குவேன், தேட மாட்டேன், லலாபலி திலாபலி திலாபலி ஹே அப்படி மாதிரி தலையெழுத்துடா. டேய் தலையெழுத்துடா. இங்க கபடி 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 ஆச்சு பூச்சி சந்தில போட்டாச்சு. இங்க ஓடுவாரு. அங்க தனலட்சுமியை காப்பாத்த போற நீங்க இங்க 41 பேரை காப்பாத்தலையே சாமி. பக்கா மாசு. இப்போ நம்ம பாத்தீங்களா 1 மணி நேரம் பேசினா மக்கள் பிரச்சனையை பேசினேன். 1 மணி நேரம் திமுக தவறுல கேட்டோம். நாங்க என்ன பண்ண போறோம்னு உங்ககிட்ட சொன்னோம். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், திருநெல்வேலி எப்படி மாத்துவோம், தாமிரபரணி எப்படி மாத்துவோம், மானூர் எப்படி மாத்துவோம், குளத்தை உருவாக்குவோம், பனையை உருவாக்குவோம், மரத்தை வைப்போம்னு சொன்னோம். கடைசியா ஒரு 10 நிமிஷம் என் பக்கா மாசம் பேச தெரியுமா? நீங்க என் பேச்ச 1 மணி நேரம் கேட்டு டயர்ட் ஆயிட்டீங்க. உங்களை சிரிக்க வைக்கிறக்காக, என்டர்டைன்மெண்ட்டுக்காக. தமிழ்நாட்டு அரசியல் அவன் தான் காமெடி பீஸ். கடைசியா ஒரு காமெடி ட்ராக்க போட்டு விடுவான், ஒரு காமெடி பீஸ். ரொம்ப எல்லாம் தேவையில்லை. எங்க அண்ணன் என்ன சொன்னது, இந்த படையப்பா படத்துல லட்சுமி சொல்லுவாங்க, படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காத. அது மாதிரி எங்க அண்ணன், டேய் அவனுதான் ரொம்ப நேரம் எடுத்துக்கா, முடிச்சுடுறா. அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு 4 கெட்ட வார்த்தை போட்டு திட்டா, அப்படி சாட்டை அப்படி பேசிட்டா அதெல்லாம் ஓடி. டேய் இந்தியாவிலேயே கெட்ட வார்த்தைக்கு பிஹெச்டி வாங்கினவங்க திருநெல்வேலிக்காரங்க தாண்டா. நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சா வண்டவண்டே கேட்போம். கொஞ்சம் பொலிட்டிக்கலி, கொஞ்சம் பர்சனலி, கொஞ்சம் ஒரு அபிஷியலி நாங்க நாகரிகமா மாறி இருக்கிறோம். நாங்க ட்ரைப்ஸா இருந்து நாகரிகமா சமூகத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். பேசினா அவர் பயந்துருவாரு. அடிச்சா வெட்டுனா வெட்டு எங்க வெட்டு, அன்புன்னா அன்பு, வம்புன்னா வம்பு. அது யாராவது இருக்கட்டும், அடி எங்க அடிதான். அதுக்கு கள்ளக்குறிச்சியே சான்று, ஒரே குத்து. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. எந்த டிபேட்டுக்கும் வர்றது இல்லைங்க. ஏன் தெரியுமா? தொடர்ச்சியா வந்தாங்க. நாஞ்சில் சம்பத் வந்தால் பதற விடுவார், ராஜ்மோகன் வந்தால் கதற விடுவார், லைலா காலேஜ் ஓனர் வந்தார் இப்படி விடுவார் அப்படின்னாங்க. எல்லாம் வந்தாங்க. நம்ம வந்தாப்புல, ராஜ்மோகன் வந்தாப்புல, லைலா மணி எல்லாம் வந்தான். கேட்கிற கெல்ல தெரிச்சிட்டான்.
ஏண்டா மக்களுடைய பிரச்சனையை பேச முடியாம களத்திலிருந்து ஓடி போன ஒரு கோலை எப்படி தலைவன் என்று கேட்டோம். இதெல்லாம் விட தாவேக்கோட கொள்கைன்னு கேட்டோம். கன்ஃபார்மா ப்ரோ நீ திமுக காசு வாங்கிட்டு பேசுற ப்ரோட்டான். விஜயினுடைய கல்விக் கொள்கை என்ன, மருத்துவ கொள்கை என்ன, மொழி கொள்கை என்ன, பொருளாதார கொள்கை என்ன, ஸ்டெர்லைட் வேணுமா வேண்டாமா, ஹைட்ரோகார்பன் வேணுமா வேண்டாமா, 8 வழிச்சாலை வேணுமா வேண்டாமா, மீத்தேன் வேணுமா வேண்டாமா, நீ எனக்கு வேண்டாம் புரோண்டு போயிட்டான். எந்த கேள்விக்கும் பதில் இல்ல. பதில் இல்லாம திமுக இயக்குது, திமுக இயக்குது, திமுக காசு கொடுத்துட்டு வாங்கிட்டீங்க, உதயநிதி காசு வாங்கிட்டீங்க. இதைத்தான் 15 வருஷமா எங்க அண்ணன் சொன்னாங்க. அவர்கிட்ட காசு வாங்கிட்டாங்க, இவர்கிட்ட காசு வாங்கிட்டான்னு. எங்க அண்ணன் ஹிமாயின் அழகா சொன்னாங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல 1 விழுக்காடு, அரை விழுக்காடு, கா விழுக்காடு, முக்கா விழுக்காடு, 1.25 விழுக்காடு, 0.1, 0.000 -00 இருக்கிற கட்சியெல்லாம் 500 கோடி 50 சீட்டு வாங்கிட்டு 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு போகும்போது 8.2 விழுக்காடு வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி சீட்டு வாங்க முடியாதா? என்னை நம்பி வாக்கு செலுத்திய என் தம்பி தங்கைகளை, என் அக்கா தங்கைகளை, என் அம்மா பெரியம்மாவை, என் சித்தப்பன் பெரியப்பனை நான் ஒருபோதும் அடமான வைக்க மாட்டேன் நிற்கிற ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். தமிழ்நாட்டில் திமுக பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சிகளா? இல்லடா, திமுகவுக்கும் அதிமுக சவால் விடுறேன். இங்க இருக்கக்கூடிய மாலை ராஜாவுக்கோ, இங்க இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனுக்கோ நான் சவால் விடுறேன். இதே தாளையத்துல நீங்க ஒரு சனிக்கிழமை மாலையில கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம டாடா ஏஸ்ல ஆட்களை ஏத்திட்டு வராம இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுங்க. இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டு முடியுமா? நிக்கிறவன் யாரு? தேவரா நிக்கிறானா, நாடாரா நிக்கிறானா, தேவேந்திரா நிக்கிறாங்களா, கோணரா நிக்கிறாங்களா, பறையரா நிக்கிறாங்களா, பிள்ளைமார் நிக்கிற அத்தனை பேரும் நான் தமிழன் என்ற திமிரோடு நிக்கிறான். இப்படி ஒரு இளைஞர் படை எல்லாரும் கட்சியில உறுப்பினரா கிடையாது. எதுக்கு வந்திருக்காங்க? துரைமுருகன் நல்லா பேசுவார் இல்லை, சீமான் தம்பிகள் உண்மையை பேசுவார்கள், உறக்க பேசுவார்கள், உறுதியாக பேசுவார்கள், இறுதி வரை பேசுவார்கள் என்ற நம்பிக்கையில வந்து நிக்கிறான். பணம் கொடுத்தாங்க, கோட்டரு கோழி பிரியாணி 1000 2000 எல்லாம் கொடுத்தான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அன்பிற்குரிய மக்களே, எல்லாத்தையும் கொடுக்கிற இந்த களத்துல ₹1 காசு வாங்காம ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்ற தெய்வ திருமகனார் நமது தாத்தா முத்துராமலிங்கத்தேவருடைய வாக்கிற்கு இணங்க ₹1 காசு வாங்காம 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டுக்கான மான தமிழ இருக்கிறான். இதே திருநெல்வேலியில நயினார் நாகேந்திரன் பணம் கொடுக்கல. பூலுடைய சாஸ்திரம் மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. நான் நேரடி வாதம். பூலுடைய சாஸ்தா, விஜயநாராயண ஒத்தப்பன சாஸ்தா, திருச்செந்தூர் முருகன் கோயில், நெல்லையப்பர் கோயில், சாலை குமாரன் சாமி கோயில் மேல சத்தியம் மட்டும் சொல்லணும். நான் இந்த தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். சொல்லு ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன். எங்க அக்கா சத்தியம் பண்ணுவாங்கடா. எங்க அக்கா சொல்லுவாங்க, உட்காருங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம 19,500 வாக்கள் 2021 அது 5 வருஷம் ஆச்சு. 2021 சத்யாவுக்கு 19,000 வாக்குன்னா 2026 எவ்வளவு வாக்கு வரும் என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய கட்சி அது நாம் தான். அதுக்கு சான்று பிப்ரவரி 21 திருச்சியில் நடந்த அந்த இன எழுச்சி அரசியல் மாநாடு. 2 லட்சம் இருக்கைகள் போட்டோம். 2 லட்சம் இருக்கைகள். 5 மணி வரைக்கும் கூட்டம் இல்ல. 6 மணி ஆச்சு. தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று அகவணக்கம் செலுத்துகிற போது மேடை ஏறி பார்த்தா ஒட்டுமொத்தமான திடல் முழுக்க 180 ஏக்கரம் 5 லட்சம் பேர் புலிப்படை திரண்டு நிக்கிறான். அப்ப யார் பெரிய கட்சி? திமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, அதிமுக என்பது தமிழ்நாட்டு கட்சி, காங்கிரஸ் பாஜக என்பது இந்திய கட்சி. ஆனால் உலகத்திலேயே நாம் தமிழர் கட்சி அமெரிக்கா, நாம் தமிழர் கட்சி லண்டன், நாம் தமிழர் கட்சி பிரிட்டன், நாம் தமிழர் கட்சி டென்மார்க், நாம் தமிழர் கட்சி போலந்து, நாம் தமிழர் கட்சி ஹாலந்து, நாம் தமிழர் கட்சி கனடா, நாம் தமிழர் கட்சி ஆஸ்திரேலியா, நாம் தமிழர் கட்சி மலேசியா, நாம் தமிழர் கட்சி அமெரிக்கம், நாம் தமிழர் கட்சி சிங்கப்பூர், நாம் தமிழர் கட்சி அந்தமான் என்று உலகத்தின் 53 நாடுகள் இருக்கிற ஒரு கட்சி, உலகத்தின் பெரிய கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அவன் சின்ன கட்சி. நீ எதுக்கு பயப்படுற? திமுக காரனை பார்த்து பார்ச்சுனர் வச்சிருந்தா இன்னும் வச்சிருந்தான் பெரிய ஆளா. நீ கால் மேல கால் விடு. நான் யார் தெரியுமா? உனக்கு விஜய் ஹீரோ. துப்பாக்கி படத்துல நடிச்சவனடா ஹீரோ. துப்பாக்கி தூக்கி களத்துல சண்டை போட்ட பிரபாகரன் தான்டா ஹீரோ. திரையில பெண்ணை காப்பாற்றுவன் இல்ல ஹீரோ.
தரையில ஆணுக்கு பெண்ணாக பெண்களை படையில சேர்த்து பெண்கள் படையை உருவாக்கிய எங்கள் தலைவன் பிரபாகரன் தான் ரியல் ஹீரோ, ஒன் மேன் ஹீரோ, வேர்ல்டு ஹீரோ, தமிழ் ஹீரோ. அந்த ஹீரோவுடைய பிள்ளைகள் தான் இவர்கள். அப்படி ஒரு படையை கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த படைக்கு வலிமை சேர்க்கத்தான் இந்த களத்தில் அன்பிற்குரிய மக்களே, திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்று குடும்பமாக ஒரு பெரிய படிச்ச குடும்பம், அறிவிச்சிருந்த குடும்பம், பெரிய தொழில் செய்யக்கூடிய குடும்பம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலிருந்து குடும்பம், அந்த சித்தாந்தங்களை வெறித்துவிட்டு கம்யூனிஸ்டுகள் கம்யூனாட்டிஸ்டா மாறிட்டாங்கன்னு எங்க அப்பா வந்தாரு. அப்பா மகனை கூட்டு வந்தாரு, அப்பா மருமகளையும் கூட்டு வந்தார். கம்யூனிஸ்ட் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் பயணித்த எங்கள் அப்பா கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த குட்டி அவர்கள் வந்தார். 2014 நான் தான் முதல்ல ஒரு வீட்டுக்கு போனேன். போய் அப்பா உங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்டேன். இப்போ அப்பாவுடைய மருமகளுக்கு ஆதரவு கேட்க நான் வந்திருக்கிறேன். என் அன்பிற்குரிய தாளையுத்திலே வாழ்கிற என் சொந்தங்களே, என் அண்ணன் தம்பிகளே, என் மாமன் மச்சான்களே, முதல் முறையாக உங்கள் பிள்ளை உங்களிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். நாங்க உங்களிடத்தில் பணம் கேட்கல, இனமாக வந்து நிற்கிறோம். இந்த தாளையத்திலே வாழ்கிற மக்கள் தாளையத்தின் மொத்த ஓட்டும் விவசாய சின்னத்துக்கு விழுந்தது என்கிற வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு முதல் பெண் அழகமுத்து கோனுடைய நேரடி வாரிசு வேலுநாச்சியாருடைய பேத்தி சத்யா வென்றார் என்ற வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட அக்கால் சத்யா அவர்களுக்கும், அதே போல இந்த மண்ணின் விடுதலைக்காக போராட வந்த சீமானுடைய கரத்தை வலுப்படுத்த பாளையங்கோட்டையிலே 2009 சீமானுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்ட போது நான் இருக்கிறேன் அண்ணா, உன்னை யார் தொடுவார்கள் என்று அண்ணன் சீமானை பாளையங்கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்து காவல்துறையின் கண்ணிலே மண்ணை தூவி அண்ணன் சீமானை பத்திரமாக கூட்டு போன அண்ணன் சீமான் படை தளபதியில் முதன்மை தளபதி எங்க அண்ணன் நெல்லை சிவகுமார் பெற்றெடுத்த தங்கம், பாளையங்கோட்டையின் சிங்கம், என் அன்பு பிள்ளை எங்கள் தம்பியை சங்கர நாராயணன் அவர்களை இந்த களத்தில் வேட்பாளராக நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். அதே போல தொடர்ச்சியாக 2010 இந்த போராட்ட களத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய போராட்டமா அங்க ஒருத்தர் நிற்பாரு, திருநெல்வேலியில தாமிரபரணி போராட்டமா அங்க ஒருத்தர் நிற்பாரு, கங்கை கொண்டான் பிரச்சனையா அங்க ஒருத்தர் நிற்பாரு, தாமிரபரணியில துணியை போட்டாங்களா அங்க ஒருத்தர் நிற்பாரு, ஆத்துமணல் கொள்ளையா அங்க ஒருத்தர் நிற்பாரு, தமிழ்நாட்டில் சீமானனை எங்க கூட்டம் போட்டாலும் அங்க ஒருத்தர் நிற்பாரு. அம்பையின் செல்வம், எங்கள் நாம் தமிழ் கட்சியின் செல்வம், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியிலே அது சாதி பார்த்து போடுகிற ஓட்டு இல்ல, என் தமிழ் சாதிக்கு போடுகிற ஓட்டு என்று நாங்குநேரியின் வெற்றி வேட்பாளராக அண்ணன் செல்வம் அவர்களை நாங்கள் அந்த களத்தில் இறக்கியிருக்கிறோம். அதே போல சிறுவிகுண்டம் நம்முடைய தாத்தா நல்லகண்ணு பிறந்த அந்த மண்ணிலே ஒரு நேர்மையான தலைவன் பிறந்த அந்த மண்ணிலே என்னுடைய தாய் மாமாவுடைய மகன், என் அம்மாவுடைய அக்கா அண்ணன் மகன், தாய் மாமா பையன், என் மாப்பிள என்னை போலவே இந்த களத்துக்கு வந்து வீறு கொண்டு நிற்கிற மாப்பிளை சண்முக சுந்தரம் அவர்களுக்கு சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியிலும், அதே போல நான் பிறந்த வீராணம் ஊருக்கு உட்பட்ட தென்காசி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னுடைய அக்கா புஷ்பலதா அவர்களை தென்காசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்கிறோம். இப்படி மண்ணின் பிள்ளைகளை, உழைக்கிற மக்களை, உங்களிருந்து வந்தவங்களை, இவங்க யாரும் பணக்கார விட்டு பிள்ளைங்க கிடையாது, யாரும் கோடீஸ்வரங்க கிடையாது, யாரும் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர் கிடையாது. என் இனம், என் மொழி, என் பண்பாடு, என் கலாச்சாரம் காப்பாற்றப்படணும் நிற்கக்கூடிய இவர்களை உங்களிலிருந்து வந்த நாங்கள் உங்களிலிருந்து ஒருவரை வேட்பாளர் களத்தில் இருக்கிறோம். வேட்பாளருடைய முகத்தை பாருங்க, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள், படிச்சவங்க வேணும்னு கேட்டீங்க வந்திருக்காங்க, இளைஞர் வேணும்னு கேட்டீங்க வந்திருக்காங்க, நல்லவங்க வேணும்னு கேட்டீங்க வந்திருக்காங்க. அன்பிற்குரிய மக்களே, நம்முடைய தாத்தா காமராஜர் காலத்துல நேர்மையான அரசியல் இருந்தது. காமராஜருக்கு பிறகு ஒரு நேர்மையற்ற அரசியல் உருவாகி விட்டுச்சு. காமராஜர் காலத்துல கக்கன் இருந்தார் என்றால் நம் தாத்தா காமராஜர் நேர்மையா இருந்தார், கக்கன் வந்தார், கருணாநிதி இருந்தார், செந்தில் பாலாஜி வந்தார். அதனால கக்கன் வேணும், ராமசாமி வேணும்னா காமராஜரை உருவாக்கணும். அதனால எங்களுக்கு போட்டி கருணாநிதி, எங்களுக்கு போட்டி ஜெயலலிதா, எங்களுக்கு போட்டி எடப்பாடி, எங்களுக்கு போட்டி விஜய், எங்களுக்கு போட்டி ஸ்டாலின் அல்ல. எங்களுக்கு ஒரே ஒரு போட்டி தான், எங்கள் தாத்தா காமராஜர் ஆட்சி நேர்மையான ஆட்சியா, பேரன் சீமானின் ஆட்சி நேர்மையான ஆட்சியா, போட்டி அங்கதான். அதனால இந்த மண்ணில் ஒரு புதிய மாற்றத்தை முன்வைத்து தேர்தல் ஆணையம் சரியா சின்னத்தை கொடுத்திருக்கு. விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், அந்த செத்து கொண்டிருக்க விவசாயியை உயிரை கொடுத்தாது சீமான் தம்பிகள் காப்பாற்றுவாள் என்று விவசாயி சின்னம். அதுவும் இந்தியாவிலே ஒரு நல்ல பாருங்க, உத்து பாருங்க, நல்லா க்ளோஸ் பாருங்க, யார் தெரியுமா? சீமானோட சின்ன வயசு படம்.
இந்தியாவிலேயே ஒரு கட்சியின் தலைவன் சின்னமா வருது எங்களுக்கு மட்டும்தான். எங்க அண்ணனையே சின்னமா வந்திருக்கோம். கரைபடியாத கரங்களை சுமந்து கொண்டு விவசாய ஏர் கலப்பையை சுமந்து கொண்டு நாம் எல்லாருமே விவசாய குடும்பத்தில் வந்தவங்க தான். இங்க இருக்கிற எல்லாருமே விவசாயிகள் தான். எல்லாருமே ஒரு காலத்துல உழவு செய்த பெருமக்கள் தான். அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டோம். நாட்டில் பொறியாளர் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் ஒரு விவசாயி தோற்க கூடாது. ஒரு விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். அப்படி நமக்கு உணவை தருகிற அந்த விவசாயியை ஏர் உழவன் சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி அக்கால் சத்யா அவர்களையும் இந்த வேட்பாளர்களையும் இந்த களத்திலே வெல்ல வைக்க வேண்டும். மீண்டும் தேர்தல் பரப்புரை களத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.